சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த கூட்டத்தினருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பண்ணை வீடு, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நண்பர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய இடம் அதுதான் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தாலும் அரசு அதிகாரிகளைத்தான் விசாரணை செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆனால் தொழிலதிபராக இருக்கக்கூடிய உதயநிதியின் நண்பர்களுக்கும் இந்த வழக்கிற்கும் சம்பந்தம் இருப்பதை ஆதாரத்துடன் ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். தற்பொழுது வரை உதயநிதியின் நண்பர்களும் தொழிலதிபர்களுமான 3 நபர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள். எங்கு இருக்கிறார்கள் என்ற தகவல் இதுவரை தெரியாமல் இருந்தது. உதயநிதியின் பண்ணை வீட்டில்தான் தற்பொழுது பதுங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றவுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனிப்படை அமைத்து சுற்றி வளைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக வாக்குமூலத்தை பெற்றுவிடுவார்கள். அப்படி வாக்குமூலம் கிடைத்துவிட்டால் தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் அனைவரது பெயரும் இடம்பெறும். அவர்களுக்கு மிக முக்கியமாக எப்படி டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளிவந்து தனது பதவியை ராஜினாமா செய்து நல்லவர் என்று காட்டிக்கொண்டாலும் தேர்தல் நேரத்தில் மக்கள் டெபாசிட்டை இழக்க வைத்தார்களோ அதேபோல் தமிழகத்திலும் மாறும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மட்டும்தான் உதயநிதியை புகழ்ந்து பேசலாம். மக்கள் திமுகவை வெறுத்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து பெண்கள் அனைவரது ஓட்டுக்களையும் பெற்று தேர்தலில் வெற்றியடைந்த பிறகு தற்பொழுது வரை கால நீடிப்பு தான் செய்யப்பட்டு வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க தினம்தோறும் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளாகத்தான் திமுகவின் ஆட்சியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கிலும் கூட உண்மையான குற்றவாளி தப்பித்து விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல பொதுமக்களை சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் உதயநிதியின் பண்ணை வீட்டில் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பதற்றத்தை திமுகவின் நிர்வாகிகளுக்கு ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை உதயநிதி கைது செய்யப்பட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.